வணக்கம். மே கடைசி நாள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 30 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 18,109 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 21,159 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3,050 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 13,748 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 10,315 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3,432 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். என்எஸ்சி இண்டெக்ஸில் புதிதாக ஒன்று வருதுன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டெக்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. நிஃப்டி, இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமோட்டிவ் இண்டெக்ஸை அறிமுகம் செய்ய போகிறதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கிரானிக்ஸ் லேப் சயின்சஸ் ஐபிஓக்கான விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 129 ரூபாய், அப்பர் பேண்ட் 136 ரூபாய். தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது? ஜூன் 3 எப்போ முடிவடையுது? ஜூன் 5 அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல், அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. 95.7 லட்சம் எக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்பர் பேண்டில் விலை போகும் பட்சத்தில் இந்த ஐபிஓ வழியாக 130 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஓயோ நிறுவனம் முதல் முறையாக ஒரு நிதியாண்டில் அவங்க கிரீனில் இருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 100 கோடி ரூபாய் நிதியாண்டு 2024 சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. இது முதல் முறையாக ஒரு நிதியாண்டில் கிரீனில் வராங்க ஓயோ. அதானி கிரீன் எனர்ஜிக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட்டிங்கை A+லேருந்து AA- உயர்த்தி இருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். இது கிரெடிட் ரேட்டிங். கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதானி கிரீன் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. மே மாதத்தில் ஓப்பன் மார்க்கெட்டில் 3,300 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1% ஷேர்ஸை வாங்கியிருப்பதாக சொல்லப்படுது. ஆர்தோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த நிறுவனம் தான் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 1.82 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். சராசரியாக ஒரு ஷேர் விலை 1,821 ரூபாய். ஒட்டுமொத்தமாக 3,300 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை வாங்கியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். பிரபல இன்வெஸ்டர், உலக அளவில் இன்வெஸ்டர் இருக்கக்கூடிய மார்க் பொபியஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்ச தகவல். வருகிற எலெக்ஷனில் மோடி ஜெயிப்பார்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு பிடித்த 2 செக்டர்ஸ் இன்ஃப்ரா மற்றும் பவர் செக்டர்ஸ்ன்ற அப்டேட் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், மறுபடியும் அவங்க டைம்ஸ் உடைய உலக அளவில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கம்பெனி பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. 2024 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கம்பெனி பட்டியலில் மறுபடியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இடம் பிடித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்ச ஒரு தகவல், அவங்களுடைய புது ஆப்பை அறிமுகம் செய்கிறாங்க ஜியோ ஃபினான்ஸ். அது சோதனை முறையில் அறிமுகம் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். என்டிஎல் வெஞ்சர்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஹிந்துஜா குரூப் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 5,13,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட 94 ரூபாய். வெல்ஸ்பன் கார்பரேஷன் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 60 பைசா. நெட் ப்ராஃபிட் 287 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,461 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ஆலம்பிக் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஹார்ட் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் Q4 டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 258 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 77% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் கருத்து கணிப்பு நடத்தி எதிர்பார்த்தது 257 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட அதுதான் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 4,944 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 4,927 கோடி ரூபாய். பிவிஆர் ஐநாக்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 6 ஸ்க்ரீன் கொண்ட லக்ஸரி சினிமாவை அறிமுகம் செய்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 1,754 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 112 நகரங்களில், இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில்.
மார்க்சன்ஸ் ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 60 பைசா. ஆப்பரேட்டிங் ரெவென்யூ 560 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் 290 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியுடைய ஷேர்ஸை நொமுரா இந்தியா வாங்கியிருக்கிறாங்க. 3.87 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் நேற்று ஒரு ஷேர்லேயே 66 ரூபாய் 25 பைசா. முத்தூட் ஃபினான்ஸ் Q4க்கான டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது CNBC TV 18லேருந்து. நெட் ப்ராஃபிட் 1056 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2135 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. பாரத் டைனமிக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் 85 பைசா ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான டேட்டா CNBC TV 18லேருந்து. நெட் ப்ராஃபிட் 289 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 89% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 854 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. சன்ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். நேற்று ஷேர் பிரைஸ் ரெட்ல க்ளோஸ் ஆகியிருக்க போல தெரியுதுங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் தஹேஜில் இருக்கக்கூடிய ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. 4 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று ரெட்ல க்ளோஸ் ஆனதற்கு மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். பேடிஎம் கடந்த 2 நாட்களாக அப்பர் சர்க்கியூட்டை ஏற்றிட்டு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, அதானி குரூப் பேடிஎம்ல ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுது. செய்தியில் இதை மறுத்திருக்கிறாங்க பேடிஎம். அதானி தரப்புலேருந்தும் இது மறுப்பு தெரிவிச்சிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக அப்பர் சர்க்கியூட்டை ஏற்றிட்டு இருக்கு பேடிஎம். கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். ஸ்வான் எனர்ஜி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 பைசா. BNB ட்ரிபிள் வால் கண்டெய்னர்ஸ் டிவிடெண்டாக ஒரு ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. கமின்ஸ் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க போல தெரியுதுங்க. வருகிற நிதி ஆண்டில் அவங்க காஷியஸ் அவுட்லுக் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுது. கடந்த ஒரு ஆண்டில் இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 100% அதிகரிச்சிருக்கு. மெக்வரி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு கமின்ஸ்க்கு? அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 3600 ரூபாய். நொமுரா தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3040 ரூபாய். பன்னாரி அம்மன் சுகர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. முன்னொரு அப்டேட் வெளியிட்டு இருந்தாங்க. மைசூர் கர்நாடகாவில் அவங்களுடைய ஆலையில் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு, இல்லீகலாக நடத்தப்படுதுன்ற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மே 29ஆம் தேதியிலிருந்து அங்கே ஆப்ரேஷன்ஸ் துவங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க பன்னாரி அம்மன் சுகர்ஸ். கேஃபின் டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்றே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இந்த ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக மணி கண்ட்ரோல் இல்லை CNBC TV செய்தி சொல்லிதாங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைத்த தகவல். கேஃபின் டெக்னாலஜிஸுடைய ஷேர்ஸை ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் நேற்று ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட 713 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க 10,63,000 ஷேர்ஸ். சொசைட்டி ஜெனரல் வாங்கியிருக்கிறாங்க 20,35,000 ஷேர்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் நேற்று விழுந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. HDFC லைஃப், LIC போன்ற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, IRDA மறுபடியும் சரண்டர் வேல்யூ குறித்தான ஒரு பேச்சை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரண்டர் வேல்யூவை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரியான பேச்சு மார்ச் மாதத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டது. இப்போ மறுபடியும் IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க மறுபடியும் சரண்டர் வேல்யூ உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரண்டர் வேல்யூ தெரியாதவங்களுக்காக ஒரு பாலிசியை எடுக்கிறோம், அது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம திரும்பி கொடுக்குறோம், அதற்கு அந்த கம்பெனி நமக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அதை தான் அந்த சரண்டர் வேல்யூ. ஸோ அதை உயர்த்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு மறுபடியும் எழுந்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பெங்கால் டீ அண்ட் ஃபேப்ரிக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். ஹிசார் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 17% நேற்று இன்ட்ராடேல விழுந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் பேசிஸில் 12% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி பார்க்க வேண்டும். அதற்கு என்ன முக்கிய காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள் தான் அந்த இரண்டுமே. அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு காரணமாக சொல்லப்படுது ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் விழுவதற்கு. ஓரிகான் என்டர்பிரைசஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. லெஹர் ஃபுட்வேர்ஸ் ஒரு ஷேருக்கு 30 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. MK வெஞ்சர்ஸ் கேபிட்டல் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் அண்மையில் IPO முடிஞ்ச லிஸ்டான கம்பெனி. அவங்களுடைய ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 10,75,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 438 ரூபா 18 பைசா. 5 ஸ்டாக்ஸ் 30% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவை எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. SBI லைஃப்க்கு 26 புரோக்கரேஜஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. சராசரி இந்த 26 புரோக்கரேஜஸ் உடைய டார்கெட்டை பார்க்கும்போது 1728 வருது. அதாவது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். இண்டஸ்இண்ட் பேங்குக்கு 35 புரோக்கர்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் டார்கெட் 1460.
26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. HDFC பேங்க்கு 48 புரோக்கர்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆவரேஜ் டார்கெட் பிரைஸா 1440 வருது. 26% மேலே போகும் HDFC பேங்க்ன்ற எதிர்பார்ப்பு. பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு 31 புரோக்கர்ஸ், ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் 6807, அதாவது 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. HDFC லைஃப்க்கு 24 புரோக்கர்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் 562, அதாவது 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. RR கேபிள் ஸ்டாக்ல ஒரு பெரிய டீல் நடந்ததுன்ற தகவல் நம்ம நேற்றே பார்த்துருந்தோங்க. TPG ஏஷியா விற்பனை செய்திருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே 56.33 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க நேற்று. வாங்கியோர் யாரெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதிலிருந்து சில பெயர்கள் HDFC ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ், மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட், ஈடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட், ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்ட், DSP இந்தியா ஃபண்ட், நாஜஸ் பேங்க், சொசைட்டி ஜெனரல், மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட், டாடா மியூச்சுவல் ஃபண்ட், கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, கோல்ட்மன் சாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மொரீஷியஸ், கோல்ட்மன் சாக்ஸ் சிங்கப்பூர், சிட்டி குரூப் குளோபல், மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.